பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை இந்த கால வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை, ஒரு 3 வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உலகமெல்லாம் மரண பயத்தில் பயந்து கொண்டு திகிலோடு நடுக்கத்தோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயை உள்ளவர். நம்மேல் இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நம்மேல் அவர் வைத்திருக்கிறார். நமக்கு பயமோ திகிலோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய இரக்கத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தயவினால், அவருடைய அன்பினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் தான் இரக்கத்தின் தேவன். யாத்ராகமத்தில் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்த மோசே சீனா மலையிலே அவன் கடந்து செல்லும்போது கர்த்தர் அவனுக்கு பக்கத்தில் இருந்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன்தான் சத்தியம் உள்ள தேவன். நம்முடைய தேவன்தான் தயை உள்ள தேவன். நம்முடைய தேவன்தான் இரக்கமுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். உண்மையாகவே அவரை போல ஒரு இரக்கம் உள்ள தெய்வம் யாரையும் பார்க்க முடியாது, எந்த மனிதனையும் பார்க்க முடியாது, எந்த தெய்வங்களையும் நாம் பார்க்க முடியாது. எல்லா தெய்வங்களுமே அகோரமாக தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் இரக்கமுள்ள தேவனாக, ஏன் மன உருக்கமுள்ள தேவனாக, அநேக பேருக்கு இறங்குகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். இரக்கமுள்ளவர். அவரை போல ஒரு தெய்வம் யாரும் பார்க்க முடியாது. எந்த மனுஷனிடத்திலே இரக்கத்தை பார்க்க முடியாது, யாரிடத்திலுமே எந்த தயவையும் பார்க்க முடியாது. ஆனால் தேவன்தான், நம்முடைய தேவன்தான் அவர் இரக்கமுள்ளவராக, மனமுருக்கமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். இந்த வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் தப்பிக்கணும்னா அவர் இறக்கம் இருந்தால் தான் முடியுங்க. அவர் இறக்கம் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. இன்றைக்கே நம்ம போயிடுவோம். நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறோம், காலையிலே ஜீவனோடு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய நம்மேல் வைத்த அந்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த அந்த மாறாத அவருடைய கிருபை, அவர் கிருபை தான், அவருடைய இரக்கம்தான் உங்களையும் என்னையும் இம்மட்டுமாக காத்து நடத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு இரக்கம் காமிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 3 காரியத்தை நான் பேச விரும்பலை. நிறைய பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 3 தலைப்பை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கத்தை வைக்கணும் அப்படின்னா, முதலாவதாக ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கத்தை காண்பிக்கணும் அப்படின்னா, அதே யாத்ராம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்கிற வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர். 1000 தலைமுறைனா கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தலைமுறை 80 வருஷம் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு தலைமுறை 80 வருஷம்,
1000 தலைமுறைனா எத்தனை வருஷம் கணக்கு பண்ணி கொள்ளுங்க. ஏறக்குறைய எனக்கு கணக்கு அவ்வளோவா தெரியாது. ஏறக்குறைய ஒரு 80,000 வருஷம் வருகிறது. ஒரு தலைமுறை என்பது 80 வருஷம் என்று சொன்னால் 1000 தலைமுறை என்பது கணக்கு பண்ணுவோம் என்று சொன்னால் 80,000 ஆண்டுகளுக்கு ஆண்டவர் இரக்கத்தையும் தயையும் கிருபையும் நம்ம மேல் வைக்கிறாராம். அன்புக்குரியவர்களே, அவரை போல ஒரு தெய்வத்தை, இரக்கம் காண்பிக்கிற தெய்வத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எந்த மனுஷனத்தையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு முனிவரிடத்திலையும் பார்க்க முடியாது. அவரை போல ஒரு இரக்கம் யாருக்குமே இருக்காது. நிறைய கத்தாக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, நிறைய தெய்வங்கள் இருக்கிறது, நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, நிறைய இரக்கம் இருக்கிற மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தெய்வத்தை போல 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை வைக்கிறதுக்கு யாரால முடியாது. எந்த மனுஷனாலும் எந்த தெய்வத்தாலும் முடியாது. நம்முடைய தேவன் மட்டும்தான் இரக்கமுள்ள தேவனாக காணப்படுறாரு. அன்புக்குரியவர்களே, யாருக்கு இரக்கத்தை காண்பிக்கிறான்னு சொன்னால், முதலாவது பார்க்குறோம், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய அன்பு கூறுதல் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் அன்பு கூறணும் அப்படின்னா மற்றவர்களைப் போல அல்ல, நாம் உண்மையாகவே முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் நீங்கள் நானும் அன்பு கூறுறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது? சிலருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தின் மேலே இருக்கும், மனுஷன் மேலே இருக்கும், யார் மேலேயாவது ஒரு சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மேலே, அல்லது தாய் தகப்பன் பிள்ளைகள் மேலே, அதனுடைய வேலை மேலே, தன்னுடைய சொத்து மேலே அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லலாம்னா, நான் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கணும்னா நீ வேறு எது மேலேயும் அன்பு செலுத்தாத, யார் மேலேயும் அன்பு கூறாத, நீ அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் என் மேல் மட்டும்தான் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மேலே என் மேலே அன்பு கூறணும்னா, முதலாவது உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கணும்னா நீங்கள் நான் செய்ய வேண்டியது முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அந்த 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்க தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் அன்பு செலுத்தினா நிச்சயமாக இரக்கம் கிடைக்கும். நீங்கள் அன்பு செலுத்தினா நிச்சயமாக தேவனிடத்தில் இந்த இரக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் காண்பிக்கிற தேவனாய் காணப்படுறார். ரெண்டாவது பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எல்லாம் தெரிஞ்ச வசனம்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பார்க்குறோம், முதலாவது அன்பு செலுத்தும் போது இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம், அதிகமான அன்பு செலுத்தும் போது. ரெண்டாவது பார்க்கும்போது பாவத்தை செய்து அறிக்கை செய்து, பாவத்தை செய்து அறிக்கை செய்து, பாவத்தை செய்து அறிக்கை செய்து, இவங்கெல்லாம் இரக்கத்தை நிச்சயமாக பெற முடியாது தேவனிடத்திலிருந்து. நீங்களான தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும்போது தான் தேவனுடைய இரக்கத்தை பார்க்க முடியும், தேவனுடைய அந்த வல்லமையை பார்க்க முடியும். அறிக்கை செஞ்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக கோவப்படுறீங்க, அதிகமாக பயங்கரமாக ஏதாவது பேசிடுறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் அடிக்கடி நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒரு பலவீனம், ஒரு பாவம் வைத்துக்கொள்ளுங்க. கோபம் என்பது பாவம், அடிக்கடி கோவப்பட்டே இருப்பது ஒரு பாவம். அதில் அடிக்கடி நம்ம எரிச்சலோ இல்லை மற்றவங்க பகையோ நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே அது ஒரு பாவம் தான். அப்போ இந்த கோபம், இந்த பாவம், எரிச்சல் அதை வைத்துக்கொண்டு இப்போ இன்னைக்கு நான் கோவப்பட்டேன், உடனே நைட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் இன்றைக்கி தெரியாமல் கோவப்பட்டேன், ஆண்டவரே தெரியாமல் ஏதோ வார்த்தை பேசிட்டேன், இனி மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம், அவ்வளோதான், மன்னிச்சிடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் கழிச்சு மறுபடியும் அதே கோவப்படுகிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னிக்கிறாரு. இப்படி நம்முடைய வாழ்நாளில் எல்லாம் நம்ம கோவப்படுறதும் பாவ அறிக்கை செய்கிறதும் இப்படியே நம்ம இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற முடியாது. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ, அதுதான் முக்கியம். அறிக்கை செஞ்சுக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு அறிக்கை செஞ்சுட்டு அப்படிலாம் ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ அறிக்கை செஞ்சியா அதை விட்டுடு. இல்லை ஒரேடியாக ஒன்று விட முடியல, சந்தோஷம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக
உடைய பாவங்களை அதை விடுறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அதுக்குரிய சூழ்நிலைகள் நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? அமைத்து கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியம். ஸோ ஒன்று, நீ தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் போது உனக்கு இரக்கத்தை 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். ரெண்டாவது, நீ உன் செய்த பாவத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தால் இறக்கப்பட முடியாது. பாவம் செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஆண்டு இறக்கத்தை தரமாட்டார். நீங்கள் பாவம் செய்த நீங்கள் அதை அறிக்கை செய்து விடும்போது நிச்சயமாக தேவனுடைய இரக்கத்தை நிச்சயமாக கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை படித்து நம்ம முடிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை அங்கே மறைபொருளுக்காக அங்கே தானியேல் அவங்கள என்ன செய்கிறாங்க, நண்பர்களும் சேர்ந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. தானியேல் 2:17 நம்ம வாசிக்கும் போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்கறதுக்காக அப்படிங்கிறார். ஸோ மூணாவது தேவனுடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதிகமாக தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் நம்ம நிறைய டைம் இருக்குது, நிறைய நேரங்கள் இருக்குது. ஸோ இந்த அதிகமான நேரங்களை ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமாக நீங்கள் நானும் செலவு செய்ய வேண்டியது மிக அவசியம். ஏன் செலவு செய்யணும் அப்படின்னா, இந்த ஆண்டிடத்தில் இரக்கத்தை பெறுவதற்காக அதிகமான ஜபங்களை இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், எடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உண்மையாகவே எனக்கு சொல்கிறேன், இந்த 40 நாட்களும் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ரொம்ப பிளஸ்ஸிங்காக, ரொம்ப பலமாக, இன்னும் தேவனுக்கு இன்னும் வைராக்கியமாக வாழ வேண்டும், தேவனுக்கு இன்னும் வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், அதிகமாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நேரங்களை செலவு செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் கொரோனா தொற்று வியாதி வரட்டும், எங்கெல்லாமோ பிரச்சனை வரட்டும், ஆனால் உங்களையும் வெண்ணி காக்கிற அந்த இரக்கமுள்ள தேவன் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிச்சயமாய் காத்து நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நானும் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும். தேவன் இரக்கமுள்ள தேவன், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம். ஒரே ஒன்று, அந்த இரக்கத்தை பெறதுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டும், தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துங்கள். ரெண்டாவது, நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது, தேவனிடத்தில் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பங்களும் பெற்று நிச்சயமாக எந்த அழிவு வந்தாலும், எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு மனம் இறங்கி கிருபையாய் உங்களை காத்து நடத்துவாராக. உங்களுக்காக சின்ன ஜெபத்தை நான் செய்கிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்றுனால் அநேக நாடுகள், நாட்டு மக்கள், ஊழியர்கள் பயந்து திகிலோடும் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தேவனை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இரக்கம் செய்கிறவரே, தயவுள்ளவரே, நீடிய பொறுமை உள்ளவரே, சாந்தம் உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளை காத்திரலும், உன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வாதமாக சம்பூர்ணமாக நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ தயவு பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ மக்களுக்கு இரக்கம் செய்வீராக. நாங்கள் துதிக்கிறோம். விடுத்தது நாங்கள் இரக்கத்தை பெறுவதற்கு முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் இரக்கத்தை பெறுவதற்கு பாவத்தை செய்து அறிக்கை செய்து அப்படியே இல்லாதபடிக்கு பாவம் செய்கிற நாங்கள் இந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுவதற்கு கிருபை பாராட்டுங்க. அதனால் அப்படி இரக்கம் கிடைக்குமே. அன்றுவரை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு கிருபை பாராட்டுங்க. அப்படி பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. அன்றுவரை நாங்கள் இடத்தில் அதிகமான ஜெபங்களை எடுக்கும்போது நீங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர், ஜெபத்தை கேட்டு இரக்கம் உள்ளவராக இருக்கிற தேவனாக இருக்கபடியால் நன்றி. உலகமே பயந்தாலும், உலகத்தின் மக்களே பயந்து நடுங்கினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்.
எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உடைய இரக்கத்தால் காக்கப்படுவோம், உடைய தயவால் ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், உடைய கர்த்தாவே ஆண்டவரே உடைய கிருபையினாலே நாங்கள் வழிநடத்தப்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த லைவிலை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் முகலும் நண்பர்கள் அனைவரையும் நீ ஆசீர்வித்து பிளஸ் பண்ணும். உடைய கிருபையும் ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நன்மையினால் நிரப்பி நாமத்தை மையப்படுத்தும். தேவனுக்கென்று எழும்ப, தேவனுக்கென்று அவர்கள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நசரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியாண்ட துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நம்முடைய உங்கள் நண்பர்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய கிருபை நிச்சயமாய் உங்களோடு கூட என்னிடமாய் கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்துவதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்த்துக்களை. ஆமேன்.